கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பவி. இன்றைக்கி வந்து இலக்கணம்ல நம்ம ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, பகுப்பதம் அண்ட் பகாப்பதம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்கும், ஆனால் அதுக்கு பொருள் இருக்கும். பொருள் தரக்கூடிய அந்த சொற்கள் தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. இங்கே பாருங்கள், ஈ, பூ, கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். ஈனா என்ன? ஒன்று அந்த அனிமல்ன்ற பேர் இன்செக்ட், அந்த ஈயாக இருக்கலாம். இல்லை ஈக்கு என்ன பொருள் அப்படின்ட்டு நான் கீழே அப்புறம் வரேன். அண்ட் பூ வந்து மலர் அப்படின்னு நமக்கு தெரியும். கைனா நம்ம பாடியோட ஒரு உறுப்பு அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனால் ஒரு பொருள் தரக்கூடிய வந்து அதை தான் பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்வாங்க. இந்த இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதே ஒரு எழுத்து ஒரு மொழி என்பர். நான் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நன்னூல் எழுதின பவனந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மொத்தம் 42 ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்குது. அதில் நோ து அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து குறில், மிச்சம் இருக்க 40மே நெடில் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தம் 42 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர். ஸோ அந்த 42ல் 2 மட்டும்தான் குரில், மிச்சம் 40மே நெடில் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம லைனாக ஒன்று பார்ப்போம். ஆனா பசு, இல்லைன்னா இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆ பசு நிறை, ஆ நிறை அப்படின்னு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை ஆ பசு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஈனா நான் என்ன சொன்ன ஆல்ரெடி அந்த இன்செக்ட், அதாவது நம்மளுக்கு சுற்றி சுற்றி வருமே அந்த இன்செக்ட்டுன்னு நினைக்கேன். அப்படி இல்லைன்னா ஈனா என்ன, எனக்கு குடு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஊ அப்படின்னா இறைச்சி. இறைச்சினா என்ன அப்படின்னா மீட், நான்வெஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன், இறைச்சி. ஏன்னா அம்பு. ஏ வந்து இந்த ஏகலைவன் அதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏனா வந்து அம்பு. ஐனா தலைவன். இது வந்து ஐ என்றால் அந்த தலைவன் என்றால் அந்த ட்ரிக்கை போட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஓனா அந்த மதகு நீர் தாங்கும் பலகை, அந்த நீரை தாங்குகிற பலகை. இந்த ஓன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஓடம்பில் தானே தண்ணி போகும். ஸோ அப்படி வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வச்சுக்கோங்க, ஏ வந்து அம்பு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஊ வந்து இறைச்சின்னு சொன்னேன். அடுத்தது வந்து கா பார்ப்போம். கா வந்து சோலை. இது என்ன வச்சுக்கோங்க, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கா சோலை அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், மறக்காது. அடுத்தது வந்து கூ என்றால் பூமி அப்படின்னு வந்து அர்த்தம். நம்ம கை வந்து ஒழுக்கம், அது இது எப்படி வச்சுக்கலாம்னா கை ஒழுக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து கோ என்றால் அரசன், இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் நான் சா இறந்து போ, இந்த சாவு அப்படின்றாங்களே அந்த விகுவை எடுத்துகிட்டு சா அப்படின்னா இறந்து போ அப்படின்னு அர்த்தம். சி அப்படின்னா இகழ்ச்சி, நம்ம ஏதாவது ஒன்று பார்த்து வச்சு என்ன இவ்வளோ கேவலமாக பண்ணுற அந்த மாதிரி. ஸோ இகழ்ச்சியை வந்து அது குறிக்கும். அண்டு வந்துட்டு சே என்றால் உயர்வு. அண்ட் வந்து சோ என்றால் மதில். தா வந்து கொடு அப்படின்னு அர்த்தம். தீ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெருப்பு. தூனா தூய்மை, தூ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தேனா கடவுள். தைனா தைத்தல், நம்ம தைக்கிறோங்கள அந்த மாதிரி வந்து தைத்தல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நானா நாக்கு, நாக்கை வந்து பாதியாக எடுத்துட்டா நான் வரும், அதை தான் நாவு அப்படின்னு இருக்காங்க. நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை. நீ உன்னை நம்ம காட்டுறோமா, முன்னிலை ஒருமை, முன்னாடி நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நேனா வந்து அன்பு. தேனா வந்து கடவுள். இந்த தேவாரம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்குவீங்க, அதில் வந்து தே என்றால் கடவுளுக்கு பாடப்படும் பாடல், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு நேனா வந்து அன்பு. நைனா இழிவு, பா நொந்துட்டம்பா நைந்துட்டம்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுனா இழிவு. அப்புறம் நோனா வறுமை, லைக் நிறைய பேர் இந்த நோவு நோகுது அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வறுமை அப்படின்னு அர்த்தம். அண்ட் பானா பாடல், அது நிறைய பேருக்கு தெரியும். பானா பாடலாகவும் இருக்கலாம், பண்ணாகவும் இருக்கலாம். அண்ட் வந்து பூ என்றால் மலர். பேனா மேகம், பேய் மழை பெய்யுதுப்பா, அது மாதிரி பேய் மழை என்னென்னா மேகம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் பைனா இளமை, பை இளமை அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் வந்து போ, இங்கேருந்து போ அப்படின்றது வந்து செல். அண்ட் மான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மான்ற ஒரு வேர்டுக்கு எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் இருக்குது, அது என்ன நான் நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். மானா மாமரம், வண்டு, பெரிய, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் மீ வந்து வான், மீகாமன்னு ஒரு படம் வரும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மீவான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூனா மூப்பு ஆர் மூத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் மேனா அன்பு, இதே அன்பை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. நே வந்து அன்பு, அது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நேமே அன்பு, நேமே அன்பு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து மை வந்து அஞ்சனம், மோஸ்ட்லி இது நிறைய பேர் தெரிஞ்சுக்க சான்சஸ் இருக்குது. மைனா அஞ்சனம், அஞ்சனதுக்கே நிறைய பேர் இருக்குது, ஐராவதி அண்டு அஞ்சனாவதி அந்த மாதிரி. ஸோ அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் வந்து வந்து மோத்தல்.
அண்ட் யா வந்து அகலம். யா என்றால் அகலமான அப்படின்னு அர்த்தம். வா நம்ம அழைப்போம் பத்தி அது வந்து அழைத்தல். வீணாலும் மலர், பூனாலும் மலர். அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இதே மாரி என்ன பார்த்தோம்? நே, மே அன்புன்னு பார்த்தோம். தேனா கடவுள்னு பார்த்தோம். வீணா மலர், வைனா புல். வைக்க போர் அப்படின்னு வச்சுக்கோங்க. வைனா புல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வவ் அப்படின்னா கவர். வவ் வவ் அந்த மாதிரி. டாக் வந்து குறைக்கிற மாரி அது வந்து கவரிடும். நம்மள வந்து கடிச்சிரும் அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து நம்ம சொன்ன 40 நெடில் எழுத்துக்கள். இதில நீங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கூட குறிலே இருக்காது. எல்லாமே தே, தி அந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்க இந்த 2 மட்டும் தான் குரில். அதாவது நோ, து. நோனா நோய், தூனா உன். துண்ணு அப்படின்னுவாங்க. ஸோ அதுதான் வந்து இது கட் பண்ணி தான் உன் அப்படின்னு வரும். நோ வந்து நோய் அப்படிங்கிற மீனிங்ல வந்து வரும். ஸோ வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழியில வந்துட்டு அண்ட் வந்து கா வந்து நம்ம சோலை அப்படின்னு பார்த்தோமா, இதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. காப்பாற்று, இல்ல காத்தல் அப்படின்னு சொல்லியும் இதுக்கு அர்த்தம் வரும். ஸோ இந்த மாரி வந்து நெறைய எக்ஸாம்பிள்ஸோட நான் இதில வந்து நான் சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இலக்கணம் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வரும். அண்ட் மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா.